அண்ட் இன்னொன்னு நாங்க பார்த்த வரைக்கும் அந்த திருவிழா செட்டப், அந்த பேக் ட்ராப் எல்லாமே அது அது பார்க்கும்போதே வந்துட்டு அந்த அந்த கூரை பின்னாடி தான் எல்லாம் ஒளிஞ்சிருப்பாங்க. முக்கியமான ஆமா, கதையே அங்க தான். ஆமா. ஸோ அந்த செட்டப் வரைக்குமே எங்களுக்கு டீட்டெயில்டிங்கா நீங்க நெறைய விஷயங்கள் மார்க் பண்ணி வச்சிருந்தீங்க சார். ஸோ அப்ப அதுல ஏதாவது கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இருந்துச்சா நீங்க ரியலா பண்ணும்போது ஏதாச்சும்? இல்ல வேற ஏதாவது டிஃபிகல்டீஸ் ஃபேஸ் பண்ணீங்களா? அப்படிலாம் எதுவும் இருக்குல்ல? இல்ல டிஃபிகல்ட்டி அப்டின்னா, நாங்க வந்து அது நம்ம லொகேஷன் பார்க்கையில ஒரு பார்த்துட்டு இருக்கையில ஒரு 3 மந்த்ஸ் பேக் வந்து அது ஒரு இது திருவிழா நடந்தது. அந்த திருவிழாவ ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டோம். பட் அதையே பண்ண முடியாது. அதையே பண்ண முடியாது நம்ப. அதிலிருந்து நம்பளுக்கு தேவையானத சில மாற்றங்கள செய்ய வேண்டியிருந்துச்சு. இப்ப திருவிழான்னு பண்ணிட்டீங்கன்னா, ஒரு கடை இருந்தா ஒரு 3 சைடு வால் இருக்கும். அதுல தான் ஹேங் பண்ணியிருப்பாங்க. இப்ப நீங்க ஒரு கடை நீங்க ரியலா போனீங்கன்னா, எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்த பிறகு மைண்ட் செட் ஆகுது. நெறைய கடைகள் பயங்கரமா இருக்குன்னு யோசிக்க முடியும். பட் ஒரு கேமரா வைக்கையில, இந்த மாரி அடைச்சு வச்சுட்டோம்னா, பின்னால இருக்கிற எதுவுமே தெரியாது. ஸோ இது நம்ம சினிமாவுக்காகவும் சில விஷயங்கள நெறைய பண்ண வேண்டியிருந்தது. இன்னொன்னு வழக்கமா ஒண்ணு பண்ணுவாங்க இல்லையா? எதுக்க பொம்மைய தொங்க விட்டு, ஆமா. திருவிழா கடை அப்படின்னு பண்ணக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருந்தேன். ரியலா இன்னொன்னு நீங்க வில்லேஜஸ்ல நடக்கிற திருவிழாக்கள்ல பார்த்தீங்கன்னா, இந்த பொம்மை கடைகள் அதெல்லாம் தாண்டி பலகார கடைன்னு சொல்லுவாங்க. இந்த காரம் இதெல்லாம் அல்வா கில்வாலாம் அந்த பீமகுஸ்டி அல்வா இதெல்லாம் விப்பாங்க. இதெல்லாம் ஒரிஜினலா பண்ணி அந்த அந்த கடைய செட் பண்ணோம். ரொம்ப ரிஸ்க் இருந்தது அதுல.